இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஜெட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். மினிமம் 85 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1700 ரூபாய் பிரைஸ்க்குள்ள உள்ள யூனிக்கான 5 கேஜெட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா மினி பிரைட் எல்இடி லைட். இது வந்து ஒரு போர்ட்டபிள் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தான பென்ட்ரைவ் ஷேப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டா மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை நீங்கள் ஸ்லைட் பண்ணுறப்ப உள்ளே இருக்கக்கூடிய 8 எல்இடி லைட்டும் உங்களால் பார்க்க முடியும். இந்த எல்இடி லைட்டை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவர் பேங்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பிசி மற்றும் லேப்டாப் இருந்தாலும் அதுலேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கூடவே உங்கள் மொபைலில் ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் டிவைஸ்லையும் இந்த எல்இடி லைட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எதுக்காக இந்த லைட்டில் மேலே ஒரு ஒயிட் கலர் டோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரை நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப உள்ளே இருக்கக்கூடிய 8 எல்இடி லைட்டும் நமக்கு பிரைட்டாக ரொம்பவே ஷார்ப்பாக வந்து நமக்கு லைட் எமிட் பண்ணும். உங்களுக்கு அந்த லைட்டை சாஃப்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டோரை நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப லைட் வந்து நமக்கு அவுட்புட்டில் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இந்த கேஜெட் போத் அமேசான் மற்றும் AliExpress 2 வெப்சைட்லையுமே கிடைக்குது. இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பென் கேஜெட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பென் வந்து நார்மல் பென் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-in-1 யூசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பென்னோட முதல் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பென்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென் நமக்கு எழுதுறப்ப பிளாக் கலரில் எழுதுது. இதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ரீஃபில் ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை நம்ம யூஸ் பண்ணாத டைமில் அதோட டிப்பில் வந்து நமக்கு சாஃப்டான ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மொபைல் ஸ்டைலஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம மொபைலுக்கு இது ஒரு ஸ்டைலஸ் பென்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஏதாவது டிராயிங்கோ இல்லை ஏதாவது டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பென்ல இருக்கக்கூடிய ஸ்டைலஸை யூஸ் பண்ணி உங்களால கிரியேட்டிவான டிராயிங்ஸ் மற்றும் டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். இதோட மூணாவது யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டாப் பார்ட்ல நமக்கு டார்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பட்டனை ஆன் பண்றப்ப உங்களால எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதை நீங்க டார்ச்சா பயன்படுத்திக்க முடியும். இதோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ஃபைனலா இந்த பென்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம், இந்த பென்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் பார்ட்டை நீங்க மடக்குனீங்க அப்படின்னா இந்த பென் வந்து நமக்கு ரெண்டா பெண்ட் ஆகும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்ட் ஆயிருக்கப்ப இதை நீங்க கீழே வச்சுட்டு இந்த பென்ல நம்ம லேண்ட்ஸ்கேப் மோட்ல நம்ம மொபைலை வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற மூவிஸ் வீடியோஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த 4-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் பென்னோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அமேசான்ல 195 ருபீஸ், AliExpressல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 85 ரூபாய்க்கு இந்த பென்னை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது YINEW வயர்லெஸ் இயர்பட். இந்த ப்ராடக்ட் மற்ற இயர்பட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நிறைய யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப்லேயே ப்ளூடூத் 5.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்டோட சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே லைட் வெயிட்டான இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் 2 பேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ண ஒரு USB டேட்டா கேபிள். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட டாப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டச் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்றப்ப நம்ம வீடியோஸோ மியூசிக்கோ கேட்கறப்ப பிளே பாஸ் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸோட சாம்பிள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி மற்றும் கால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜிங் கேஸ் வந்து ரொம்பவே யூனிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலயே நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இயர்பட்ஸை இதில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. கூடவே அந்த ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத சைட்லேயே LED போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா அந்த இயர்பட்ஸ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் 0ல இருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் இந்த இயர்பட்ஸை நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா ஃபுல் வால்யூம்ல நீங்க சாங்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சார்ஜிங் கேஸ்ல 2000 mAh பேட்டரி இன்பில்டா கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸை ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இயர்பட்ஸ்ல சார்ஜ் இல்லைனாலும் 20 டைம் வரைக்கும் இந்த சார்ஜிங் கேஸ் மூலியமா நீங்க தொடர்ந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க வீடியோஸ் பார்க்குறப்ப வீடியோ ஸ்டாண்டா பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் உங்கள் மொபைலில் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோ ஸ்டாண்டாக பயன்படும். கூடவே நம்ம மொபைலில் போர்ட்ரைட் மோடில் நிற்க வைக்கணும் அப்படின்னாலும் இந்த சார்ஜிங் கேஸில் நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம். இதில் உங்கள் மொபைல் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய 2000 mAh பேட்டரியை உங்கள் மொபைலுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸில் இதை நீங்கள் ஒரு பவர் பேங்காக பயன்படுத்திக்க முடியும். இந்த இயர்பட்ல IPX7 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இது மேலே வாட்டர் ஸ்பிளாஷ் ஆனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த YINEW வயர்லெஸ் இயர்பட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1050 ரூபாய் தான். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது 2.5 சேனல் மைக்ரோ ஹெலிகாப்டர். பாக்ஸ்க்கு கீழேயே இதோட மாடல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 14+ வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜாய்பேட் ப்ளஸ் ஏர்கிராஃப்ட் ரெண்டுமே இதுலேயே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கிளாஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்டை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறப்ப அப் அண்ட் டவுனுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பேட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஆன் ஆஃப் சுவிட்ச் A to B, அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் லைட்ஸ் இருக்கு. இந்த ஜாய்பேடும் அந்த ஏர்கிராஃப்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு 4 AAA சைஸ் பேட்டரியை நீங்கள் பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கணும். கூடவே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான யூசர் மேனுவல் இருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாய்பேடில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா எப்போ நமக்கு கண்டினியூஸாக பிளிங்க் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாய்பேடும் இந்த ஏர்கிராஃப்டும் நமக்கு வயர்லெஸ்ஸாக பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஹெலிகாப்டர் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக இதோட டெஸ்டிங் வந்து பார்த்துடலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டோரில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டாய் ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 நிமிஷம் வரைக்கும் இதோட கண்டினியூஸ் ஃப்ளைட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஹெலிகாப்டரில் சார்ஜ் இல்லை, இதை நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஜாய்பேட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வரும். அந்த ஒயரை நம்ம ஏர்கிராஃப்டோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஜாய்பேட் இருக்கக்கூடிய ஆன் பட்டன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய லைட் கிரீன் அண்ட் ரெட் வந்து விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். சோ அது மூலமா இந்த ஏர்கிராஃப்ட்ல சார்ஜ் ஏறுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்க AliExpress இல்ல வேற சைனீஸ் வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் எதுக்காக பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரூஃப் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்க ப்ரூஃபை நீங்க ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க சைனீஸ் வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 786 ரூபாய். ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது ஒரு யூனிக்கான USB ஃபேன். இதோட பாக்ஸ் டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் தட் ஷோஸ் பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படி ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ட்டபிள் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் வந்து ஃபுல்லாக மெட்டலால் மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் மற்றும் LED கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேன்ல இன்பில்டா ப்ளூடூத் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்களோட ஆப்பை நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு டீடைலான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேனை உங்க PC, லேப்டாப் இல்ல பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதோட பேக் சைடுல 2-way சுவிட்ச் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க நார்மல் ஃபேனா பயன்படுத்திக்கலாம். இதுல எவ்வளவு காத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக காட்டியிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் உங்க கம்ப்யூட்டர் டேபிள்லயோ இல்ல உங்க ஆஃபீஸ் டேபிள்லயோ ஒரு பர்சன் இந்த ஃபேனை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதோட பேக் சைடுல இன்னொரு வே சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. இதை ஆன் பண்றப்ப ஃபேனோட சேர்த்து நமக்கு LED டிஸ்ப்ளேவும் இதுல வரும். இந்த LED டிஸ்ப்ளேல நமக்கு ஒரு கரண்ட் டைம் வந்து காட்டிட்டு இருக்கு. இவங்களோட ஆப்பை நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபேனோட நம்ம ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலா இங்க LED ஃபேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மெசேஜை நமக்கு வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் டாப் 10 தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேனோட சிங்க் ஆகிட்டு நம்ம சூஸ் பண்ண அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய LED லைட் மூலிமா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு கேமரா வழியாக பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, பட் நேரில் பார்க்குறப்ப ரொம்பவே கிளியராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நம்மளோட கஸ்டம் ஃபோட்டோ வந்து வச்சுக்க முடியும். மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ கேலரி
கேலரி அண்ட் கேமரா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கேமராவும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய எந்த ஃபோட்டோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேனோட எல்இடி டிஸ்பிளேல நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து தெரியும். இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவையான எத்தனை ஃபோட்டோ வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான கஸ்டம் டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இமேஜஸ் கண்டினியூஸாக ஃபேனோட எல்இடி டிஸ்பிளேல ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபேனை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் டேபிளையோ இல்லை ஆஃபீஸ் டேபிளையோ வச்சு யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே யூனிக்காக வந்து தெரியும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 கேஜெட்ஸோட பெஸ்ட் பை லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி அமேசான் இல்லை AliExpressல உங்களுக்கு விருப்பமான சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 யூனிக்கான கேஜெட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.